வணக்கம். இது உங்கள் மௌனகுரு அஸ்ட்ரோ டிவி. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று இந்த பதிவில் காண்போம். உங்களுக்கு 6ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 7ஆம் இடமான மீனராசிக்கு உங்களுக்கு கண்டகச்சனியாக பிரவேசிக்கிறார். கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம் மற்றும் கூடு தொழில் இடமாகும். சனி பகவான் இங்கு அமர்வது சில பொறுப்புகளையும் பாடங்களையும் கொடுத்தாலும் அவர் கன்னி ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி என்பதால் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். உங்களுக்கு படிக்க எளிதாக புரியும்படி உங்களுக்கு பாடம் புகட்டுவார். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். வீட்டில் தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் மெல்ல மெல்ல கைகூடத் தொடங்கும். தொழில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கடினமாக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க சற்று தாமதமாகும். ஆனால் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கூட்டு தொழில் பொறுத்தளவு புதிய தொழில்கள் கூட்டாளியை சேர்க்கும்போது சட்ட ரீதியான ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது முக்கியம். பங்குதாரர்களிடம் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு தகுதிக்கேற்ற பணி மாற்றம், பதவி உயர்வு ஆகியவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொருளாதார நிலையை பொறுத்தளவு உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்து சனி என்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்டகால முதலீடுகள் உங்களுக்கு நன்மை தரும். பங்கு சந்தைகளில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். திருமணத்தை பொறுத்தளவு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் தேடி வரும். ஆனால் வரன்களை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்டக்கூடாது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அவர்களுக்கு புதிய வேலை அல்லது தொழில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பலமாக அமையும். குழந்தைகளை பொறுத்தளவு குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நல்ல செய்தி வந்து சேரும். உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஞாபக மறதி அல்லது கவன சிதறல்கள் ஏற்படலாம். எனவே அதிகாலையில் படிப்பது உங்களுக்கு சிறந்தது. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு தடைக்கு பின் விசா மற்றும் அனுமதி கிடைக்கும். தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு இவை பொற்காலமாக அமையும். குடும்பத்தை பொறுத்தளவு மத்தியமாக இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தொழிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உயர்வு தரும். கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். வருமானத்தை பொறுத்தளவு திருப்தி இருக்கும். சேமிப்பு திட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். கல்வி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்கும். விடாமுயற்சி தேவை. பரிகாரம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வழிபாடு. கன்னிராசிக்கு அதிபதி புதன் என்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மன அமைதியையும் தெளிவையும் தரும். சனிக்கிழமை மாலை அல்லது நலதீர்த்தம் அல்லது அருகிலுள்ள கோவில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ஏழை மாணவருக்கு கல்வி செலவுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது சனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்கும்.
ஓகே, இது மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உங்களிடம் சேர்க்கறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.